கொல்கத்தால இருக்கிற ஈடன் கார்டன்ஸ்ல மார்ச் 1 நடந்த முக்கியமான சூப்பர் 8 போட்டியில வெஸ்ட் இண்டீஸ 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காலிறுதி போட்டி மாதிரிதான் இந்த மேட்ச் இருந்தது. இதுல 196 ரன்கள்ங்கிற ஒரு சவாலான இலக்க 4 பந்து மிச்சமிருக்க சூப்பரா சேஸ் பண்ணி நாக் அவுட் சுற்றுல இந்தியாவோட இடத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வெறும் 50 பந்துகள்ல அவுட் ஆகாம 97 ரன்கள் அடிச்சு இந்தியாவோட சேசிங்க்கு தூண் மாதிரி நின்னாரு. இந்த அசத்தலான ஆட்டத்துக்காக அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் விருது கிடைச்சது. முதல்ல பேட்டிங் செஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் 4 விக்கெட் இழப்புக்கு 195 ரன்கள்ங்கிற ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்தாங்க. இதுல ரோஸ்டன் சேஸ் மற்றும் ஜேசன் ஹோல்டர் இவங்க 2 பேரோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த மேட்ச் 2 நாட்டுக்குமே ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா இதுல ஜெயிக்கிற அணி அரையிறுதிக்கு போறது உறுதி. இந்தியாவோட இந்த வெற்றியால இப்போ மார்ச் 5 மும்பைல இங்கிலாந்தை எதிர்த்து ஒரு செம அரையிறுதி போட்டி நடக்கப் போகுது. ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் பொதுவாவே பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்கற பிட்ச்னு சொல்லுவாங்க. இந்த பரபரப்பான சூப்பர் 8 மேட்ச்க்கு அது ஒரு சரியான களமா அமைஞ்சது. வேகப்பந்து வீச்சும் சுழற்பந்து வீச்சும் கொஞ்சம் கை கொடுத்தது. பிட்ச ஆரம்பத்துல பார்த்தப்போ இது பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும்னு தான் சொன்னாங்க. ஆனா மேட்ச் போக போக பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் கை கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பொதுவாவே ஈடன் கார்டன்ஸ்ல சேஸ் பண்ற டீம்ஸ் தான் நிறைய ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்த 2026 T20 உலக கோப்பையில இங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அதிக ஸ்கோர் எடுத்த டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால இந்தியா இந்த இலக்க சேஸ் பண்ணி ஜெயிச்சது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த பரபரப்பான முடிவு T20 கிரிக்கெட்டோட கணிக்க முடியாத தன்மையையும் உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டியோட அதிகப்படியான பிரஷரையும் தெளிவா காட்டுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அணியோட இன்னிங்ஸ் ரோஸ்டன் சேஸ் மற்றும் ஷாய் ஹோப்னு ஒரு புது ஓப்பனிங் ஜோடியோட ஆரம்பிச்சது. ஓப்பனரா T20ல முதல் தடவையா களமிறங்கின சேஸ் ஆரம்பத்துல நிதானமா ஆடினாலும் அப்புறம் அதிரடி காட்ட ஆரம்பிச்சார். அர்ஷ்தீப் சிங் பவுலிங்ல 2 பவுண்டரி பும்ராவையும் ஒரு ஸ்கூப் ஷாட்ல 4 அடிச்சு கலக்கினார். ஷாய் ஹோப் 32 ரன்கள் சேர்த்திருந்தார். ஆனா 9வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி ஹோப்போட ஸ்டம்பை சிதறடிச்சு இந்தியாவுக்கு முதல் விக்கெட்டை எடுத்துக் கொடுத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பேட்டிங் வரிசையில நல்ல டெப்த் இருக்குங்கிறத இந்த மேட்ச்ல காட்டுனாங்க. மிடில் ஓவர்ல கொஞ்சம் தடுமாறினாலும் கூட அவங்க 20 ஓவர் முடிவுல 4 விக்கெட்டுகளை இழந்து 195 ரன்கள் குவிச்சாங்க. ரோமன் பவல் மற்றும் ஜேசன் ஹோல்டர் 2 பேரும் சேர்ந்து கடைசியில அதிரடி காட்டி 35 பந்துகள்ல பிரிக்கப்படாத 76 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதுல பவல் 19 பந்துல 34 ரன்னும் ஹோல்டர் 22 பந்துல 37 ரன்னும் எடுத்து அவுட் ஆகாம நின்னாங்க. இது வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு சவாலான ஸ்கோரை செட் பண்ண ரொம்பவே உதவியது. இந்திய பவுலர்கள்ல பும்ரா 36 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்ததுல ரொம்பவே சிறப்பா செயல்பட்டார். அதே சமயம் சக்கரவர்த்தியும் ஒரு முக்கியமான விக்கெட்டை எடுத்தார். ஆனா இந்தியாவோட ஃபீல்டிங்ல நிறைய சுதாரம் தேவைப்படுதுங்கிறது இந்த மேட்ச்லயும் தெரிஞ்சுது. இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் இந்திய அணி 13 கேட்சுகளை கோட்டை விட்டிருக்காங்கன்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. இது 71.1 விழுக்காடு கேட்ச் திறன்தான். சூப்பர் 8 அணிகள்லேயே இதுதான் ரொம்பவே குறைவாம். இங்கிலாந்துக்கு எதிரா நடக்கப்போற செமி ஃபைனல்ங்கிற மிகப்பெரிய அழுத்தமான போட்டிக்கு முன்னாடி இந்திய அணி இந்த ஃபீல்டிங் குறைபாட்டை சரிசெய்றதுல கட்டாயமா கவனம் செலுத்தணும். ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் இந்த டோர்னமெண்ட்ல பொதுவா முதல்ல பேட் பண்ற அணிகளுக்குத்தான் சாதகமா இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச்ல சேசிங்க்கும் நல்லா ஒத்துழைச்சு பிட்சோட இரட்டை தன்மையை வெளிக்காட்டுச்சு. 196 ரன்கள் இலக்கா வெச்சு களமிறங்கின இந்தியாவுக்கு சஞ்சு சாம்சன் ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டினார். 3வது ஓவர்ல அகில் ஹோசைன் பந்துவீச்சுல ஒரு 4, 2 6னு மொத்தமா 17 ரன்களை அடிச்சு மிரட்டினார். இப்படி ஒரு சூப்பரான தொடக்கம் கிடைச்சிருந்தாலும் அகில் ஹோசைன் உடனே பதிலடி கொடுத்தார். புல்ஷாட் ஆட முயற்சி செஞ்ச அபிஷேக் சர்மா டைமிங் மிஸ் ஆகி அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி இஷான் கிஷனும் ஜேசன் ஹோல்டர் பந்துவீச்சுல அவுட் ஆக இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பிரஷர் வந்துடுச்சு. ஆனா இந்திய T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் சாம்சனுக்கு ஒரு அருமையான சப்போர்ட்டா கிடைச்சார். 2 பேரும் சேர்ந்து நிதானமா ஒரு 58 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு இன்னிங்ஸை நல்லா ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. பாதி ஓவர் முடியறப்ப அதாவது 10 ஓவர்ல இந்தியா 2 விக்கெட் இழப்புக்கு 98 ரன்கள் எடுத்திருந்தது. இன்னும் ஜெயிக்க கடைசி 10 ஓவர்ல 98 ரன்கள் தேவை. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள் குறிப்பா ஷமார் ஜோசப் ரோஸ்டன் சேஸ் மிடில் ஓவர்ல ரொம்பவே டைட்டா பந்து வீசினாங்க. 2 ஓவர்ல வெறும் 6 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு நிமிஷம் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் திரும்பின மாதிரி இருந்தது. அதுல ஷமார் ஜோசப் சூரியகுமார் யாதவை அவுட் ஆக்க இந்தியாவுக்கு மேலும் பிரஷர் ஏறிச்சு.
ஆனா திலக் வர்மா சாம்சன் கூட சேர்ந்துக்கிட்டு 15 பந்துல வேகமா 27 ரன்கள் அடிச்சு இந்தியா மேல இருந்த பிரஷரை ஓரளவுக்கு குறைச்சார். ஆனா 15வது ஓவர்ல அவரும் அவுட் ஆகிட்டார். சாம்சனோட அந்த அதிரடி பினிஷிங்க்கு இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்பவே முக்கியமா இருந்தது. ஒரு பிரஷரான சூழ்நிலையிலையும் இந்திய அணி நல்லா ரன் சேர்க்க முடியும், மேட்ஸோட போக்க புரிஞ்சுக்கிட்டு விளையாட முடியும்னு இது காட்டுச்சு. இந்த மிடில் ஓவர்ல பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் எடுத்த வியூக முடிவுகள் தான் மேட்ஸோட ரிசல்ட்டை தீர்மானிக்கிறதில் ரொம்ப முக்கியமா இருந்தது. 48 பந்துகள்ல 92 ரன் எடுக்கணும், ஓவருக்கு 11.50 ரன்கிற ரொம்ப கடினமான நிலைமை. அப்போ சஞ்சு சாம்சனோட பேட்டிங் தான் ஆட்டத்தோட போக்கையே மாத்துச்சு. ரொம்ப கவனமா எந்த பந்துக்கு அடிக்கலாம், எந்த பந்துக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பார்த்து பவுண்டரிகளை அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்த ஆட்டத்தோட கட்டுப்பாட்டையே தன் பக்கம் கொண்டு வந்தாரு சாம்சன். ஹர்திக் பாண்டியா அப்புறம் சிவம் தூபேன்னு முக்கியமான பார்ட்னர்ஷிப்களை உருவாக்கி இந்தியாவை இலக்கை நோக்கி நகர்த்தினாரு. கடைசி நேரத்துல 30 பந்துகளுக்கு 50 ரன் தேவைன்னு வந்தப்போ சாம்சனும் பாண்டியாவும் ரொம்ப அருமையா சேஸ் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா 14 பந்துல 17 ரன் அடிச்ச நிலையில 19வது ஓவர்ல ஜேசன் ஹோல்டர் பந்துல அவுட்டாகி வெளில போனாரு. ஆனா அடுத்ததா களமிறங்கின சிவம் தூபே தான் சந்திச்ச முதல் பந்திலேயே ஒரு முக்கியமான பவுண்டரியை அடிச்சாரு. இதனால இந்தியாவுக்கு கடைசி ஓவர்ல வெறும் 7 ரன் மட்டும் எடுத்தா போதுங்கிற நிலைமை வந்துச்சு. ஏற்கனவே T20 உலகக்கோப்பை சேசிங்ல விராட் கோலியோட தனிநபர் அதிக ரன் சாதனையை முறியடிச்சிருந்த சஞ்சு சாம்சன் ஆட்டத்தை ஒரு கெத்தா முடிச்சு வச்சாரு. ஒரு 6 ஒரு 4னு அடிச்சு இன்னும் 4 பந்துகள் பாக்கி இருக்கும்போதே சேசிங்கை முடிச்சாரு. 97 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம களத்துல இருந்தாரு. இந்த கம்பீரமான ஆட்டம் இந்தியாவுக்கு வெற்றியை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருந்த இந்த போட்டி சூழல்ல கடும் அழுத்தத்துலயும் சாம்சன் எந்த அளவுக்கு நிதானமாவும் திறமையாவும் விளையாடுவாருங்கிறதையும் வெளிப்படுத்திருச்சு. 12 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள்னு விளாசி தள்ளிய சாம்சனோட இந்த ஆட்டம் இந்தியாவை அரையிறுதிக்கு கூட்டிட்டு போன ஒரு ஸ்பெஷல் இன்னிங்ஸா கொண்டாடப்பட்டது. இப்படி ஒரு முக்கியமான மேட்ச்ல வெற்றிக்கு ஒரு தனிப்பட்ட வீரரோட திறமை எந்த அளவுக்கு தேவைங்கிறதை சாம்சன் அடிச்ச அந்த தீர்க்கமான ஷாட்கள் தெளிவா எடுத்துக்காட்டுச்சு. வெஸ்ட் இண்டீஸை ஒரு மாஸ் வின் அடிச்சு இந்தியா 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு உறுதியாக தகுதி பெற்றுட்டாங்க. அவங்க இப்போ இங்கிலாந்தை 2வது அரையிறுதிப் போட்டியில சந்திக்க போறாங்க. இது மும்பையில இருக்க வாங்கடே மைதானத்துல மார்ச் 5, 2026 அன்னிக்கு நடக்க இருக்கு. இந்த மோதல் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்க்கு களம் அமைக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2 கிரிக்கெட் பவர்ஹவுஸ்களுக்கும் இடையே நடந்த பல அதிரடி மேட்ச்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. முதல் அரையிறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்தை கொல்கத்தால இருக்க ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல மார்ச் 4, 2026 அன்னிக்கு சந்திக்க இருக்கு. இந்த 2 அரையிறுதிப் போட்டியில ஜெயிக்கிற டீம்கள் அடுத்ததா டோர்னமெண்டோட பைனலுக்கு போவாங்க. பைனல் அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி மைதானத்துல மார்ச் 8, 2026 அன்னிக்கு நடக்க இருக்கு. 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டி இந்தியா அண்ட் இலங்கை சேர்ந்து நடத்துறாங்க. இதுல 20 டீம்கள் கலந்துக்கிட்டு விளையாடுறாங்க. மொத்தம் 55 மேட்ச்கள் 8 வெவ்வேறு மைதானங்கள்ல நடக்குது. இந்த டோர்னமெண்டோட அமைப்பு எப்படின்னா முதல்ல குரூப் ஸ்டேஜ், அப்புறம் சூப்பர் 8 சுற்றுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் 2 அரையிறுதி, ஒரு பைனலோட நாக் அவுட் ஸ்டேஜ் வரும். இந்தியா இப்போ அரையிறுதிக்குள்ள நுழையுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபார்ம்லையும் விடாமுயற்சியோடையும் விளையாடிட்டு வராங்க. அதுலயும் சஞ்சு சாம்சனோட அந்த செம பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு காலிறுதி மேட்ச்ல ரொம்ப முக்கியமானதா இருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான வரப்போற அரையிறுதி மேட்ச் இன்னொரு அதிரடி போராட்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்தியா தன்னோட வெற்றி பயணத்தை தொடர பார்க்குறாங்க. கடைசியா T20 உலகக்கோப்பை டைட்டிலை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த டோர்னமெண்டோட பரபரப்பான முடிவுக்காக களம் தயாராக இருக்கு. டாப் டீம்கள் எல்லாம் இந்திய மைதானங்கள்ல கோப்பைக்காக சண்டை போட போறாங்க. டோர்னமெண்ட் உச்சக்கட்டத்தை நெருங்க ஒவ்வொரு மேட்சோட முக்கியத்துவமும் பயங்கரமா ஏறிட்டே போகுது.